தமிழக அரசின் அரசாணையின்படி விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்ட தொழிலுக்கும் கண்மாய், ஏரி, குளம் போன்ற நீர்நிலைகளில் அரசின் விதிமுறையின்படி வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம் என அண்மையில் அரசாணை வெளியிடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி தாசில்தாருக்கு பருத்தியை புடவையாய் காய்த்தது போல் இருந்தது. விவசாயிகள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என விதி இருந்தாலும் விண்ணப்பித்துவிட்டு தாசில்தாருக்கு கப்பம் கட்டினால்தான் அனுமதி வழங்கப்படும் என்ற ஒரு புது விதியை உருவாக்கினார் திருத்துறைப்பூண்டி தாசில்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் விவசாயி ஒருவர் ரூபாய் 20,000 கொடுத்திருந்தார். மேலும் ரூபாய் 30,000 கொடுத்த நிலையில் காத்திருந்தார் விவசாயி. இந்நிலையில்தான் கழுகுக்கு மூக்கில் வேர்த்தது போல் இதில் பணம் பண்ணும் நோக்கத்தில் களம் இறங்கினார் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய திமுக துணை செயலாளர் சேது முருகானந்தம். யாருக்கும் தனியாக பணம் தர வேண்டும் என்று ஆளும் அதிகார பலத்தோடு வட்டாட்சியருக்கு நெருக்கடி கொடுத்தார் சேது முருகானந்தம். திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் விவசாயியிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டும் ஆளும் தரப்பு கொடுக்கும் நெருக்கடியால் அனுமதி கொடுக்காமல் விவசாயிகளை இழுத்தடித்தார். இந்த நிலையில்தான் விவசாயி வெளியிட்ட வீடியோவால் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளானார் காரல் மார்க்ஸ். தாசில்தாருக்கு தந்த தண்டனையை போல் திருத்துறைப்பூண்டி திமுகவினருக்கு தண்டனை தருமா? திமுக தலைமை பொறுத்திருந்து பார்ப்போம்.